ரசிகர்களை உருவாக்க வேண்டுமே தவிர கொள்கைவாதிகளாக அவர்கள் மாறுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. கார்பரேட் அரசியல் இருந்தாங்க. அரசியல் ஒழுக்கம் இல்லை என்றால் சமூக ஒழுக்கம் இருக்காது. திமுக மட்டும் அதை கண்டிக்கவே இல்லை. கருணாநிதி முதல் கட்டமாக ஜெயலலிதா 1ஆவதுல இருந்து 8வது வரலும் இங்கிலீஷ் மீடியம் அரசு பள்ளிகளில் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. நான் கேட்கிறேன், இந்தியா கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கையெழுத்து போட்டு கல்வியை மாநில அதிகார பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வா என்று ஒரு கோரிக்கையை வைத்தால் என்ன? காங்கிரசுக்கு ஒன்றும் லட்சியம் இல்லை. கார்பரேட் கம்பெனி லட்சியம்னா அம்பானி அதானியை வாழ வைக்கிறதா? ரிலையன்ஸ் முதலாளிய அந்த அவங்க அம்பானியை வாழ வச்சு டாடா பிர்லாவுக்கு போட்டியா அம்பானியை எழுப்பி விட்டது இந்திரா காந்தி. அம்பானி அவனுக்கு போட்டியா இன்னொரு ஆள் அங்கிருந்து எழுப்பி விட்டாரு அதானிய மோடி. மும்மொழி திட்டத்தை நீ ஏத்துக்கிட்டா தான் அந்த பணம் தருவேங்கிறான். 2152 கோடி. அது என்னது? சமக்ரா சிக்ஷா அபியான். என்ன பொருள்னு தெரியாது. இந்த மும்மொழி திட்டம்னு தர்மேந்திர பிரதான் ஒண்ணு சொல்றாரு, ஸ்டாலின் மறுக்கிறாரு. மும்மொழி திட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். இதுல குழப்பமே இல்லை. நம்முடைய மொழிக் கொள்கை என்பது என்னன்னா ஒரு மொழி கொள்கை. தமிழ் தான் ஆட்சி மொழி, தமிழ் தான் கல்வி மொழி. விருப்ப மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம், சரிங்களா? கட்டாயம் இருக்கலாம் ஆங்கிலம், அது தப்பு கிடையாது. அதுக்கு மேற்பட்டு அதாவது தமிழை பின்னுக்கு தள்ளி ஆங்கிலம் முன்னுக்கு வரக்கூடிய கொள்கை இருக்கவே கூடாது. இப்ப தமிழ் நீக்கி விட்டு அரசு பள்ளிகள்ல 1ஆவதுல இருந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? ஜெயலலிதா முதல்ல அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் எடுத்து போராடணும். டிபிஐ போய் போராடணும், பல இடத்துல போராடணும். பல கட்சி நம்ம தோழர் குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஆனந்த் ஐயா, எம்எல் அமைப்புகள், தோழர் தியாகு எல்லாம் சேர்ந்தான் போராடணும். நெடுமாற ஐயா எல்லாம் பல பேரும் போராடணும். திமுக மட்டும் அதை கண்டிக்கவே இல்லை. கருணாநிதி முதல் கட்டமாக ஜெயலலிதா 1ஆவதுல இருந்து 8வது வரலும் இங்கிலீஷ் மீடியம் அரசு பள்ளிகளில் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. கருணாநிதி கண்டிக்கவே இல்லை. என்னுடைய நண்பர் தானே சுபவீர பாண்டியன் பேராசிரியர், அவர் அப்போலாம் நம்மளை விட்டு விலகி இருந்தார். நாங்க தோழமையா நட்பா இருப்போம். அவர்கிட்டையும் சொல்லி பார்த்தோம், கலைஞர் ராஜே இது ஒரு அறிக்கை கொடுத்தா நல்லது. எதிர்கட்சி தலைவர் கலைஞர் தான். அப்ப எதிர்க்கவே இல்லை. விசாரிச்சா அப்புறம் தெரியுது. முரசொலி மாறன் சொன்னாராம், மாமா நீங்க சொல்றாங்கன்னு நீ போய் அதை எடுத்துட்ட இங்கிலீஷ 30 லட்சம் ஓட்டு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல இருக்கு. ஒரு கணக்கு சொல்லியிருக்காரு முரசொலி மாறன். 30 லட்சம் ஓட்டு அது பாதிக்கப்படும். அப்படியே அடங்கியிருக்காரு லட்சிய வீரர். கொண்டு வந்தது ஜெயலலிதா, மறைமுகமா ஆதரிச்சது கருணாநிதி. இந்த மாதிரி அதாவது இன்னைக்கு தமிழை மிஞ்சி ஆங்கிலம் இருக்கிறது அரசு பள்ளிகள்ல. நீங்க தமிழை ஒரு லாங்குவேஜா தான் எடுக்கலாம். மீடியமா எடுக்க வேண்டிய, பயிற்சி மொழியா எடுக்க வேண்டிய கணிதத்தை, அறிவியலை தமிழில் தான் படிப்போம் என்று வரும். அது முடியாது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆங்கிலத்திலும் படிக்கலாம். இது இருமொழி கொள்கை இல்லை, ஒரு மொழி கொள்கை. நான் சொல்ற இருமொழி கொள்கை நமக்கு தீங்கானது. அதனாலதான் இங்க முழக்கம் போட்ட தோழர்கள், வைகரை அவர்கள் முழக்கம் போடும்போது அங்கெல்லாம் போட்டார். மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கை உரிமை கொள்கை. இதை யார் சொன்னது? லெனின் சொன்னார். எங்கிருந்து சொன்னார்? உலக நாடுகளிலே சொன்னார். 15 தனித்தனி நாடுகள், தனித்தனி இனங்களை ஜார் என்ற காலனி ஆதிக்கவாதி ஒன்றாக வைத்திருந்தார். அந்த 15 இனங்களுக்கு சேர்த்து புரட்சி செய்வோம் என்று ரஷ்யாக்காரன் தான் பண்ணது. புரட்சி வெற்றி பெற்ற பிறகும் நம்ம ஒன்னா இருப்போம் அப்படின்னு பேசும் பொழுது, நீங்க ரஷ்யா ஆதிக்கம் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு பேர் ரொம்ப ஆதிக்கவாதி, கிரேட் ருஷியன்ஸ் பேர். லெனினே கிண்டல் பண்ணுவார். மகாருஷியர்கள் லெனின் அந்த இனம் தான் கிண்டல் பண்ணுவார். அப்பொழுது லெனின் சொன்னாரு, நீங்க வந்துட்டீங்கன்னாக்க எல்லாருமா
இந்த நாட்டுக்கு பொது பேர் வைப்போம். ரஷ்யாங்கிறது ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான், ஒரு குடியரசுக்கு மட்டும்தான். நாட்டுக்கு என்ன பேரு? யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ். சோவியத் சோசியலிச சோசியலிச குடியரசுகளின் ஒன்றியம். ஒன்னொன்னு ஒரு குடியரசு, மாநிலம் கிடையாது. அவ மொழியும் ஆட்சி மொழி தான். 15 மொழியும் ஆட்சி மொழி. சுப்ரீம் சோவியத் என்ற பாராளுமன்றத்தில் 15 மொழிகளையும் பேசினாங்க. அப்ப வாதம் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே. சித்தச்செரிய சுவிட்சர்லாந்து பாரு, 4 மொழி வச்சிருக்கான். 4 மொழிக்கான ரொட்டேஷன்ல பிரதமரா வருவான். 4 மொழி அங்க அலுவல் மொழி தான். ஒரு சின்னஞ்சிறு நாட்டுல நமக்கு இருந்தா என்ன? இல்ல ஒருத்தருக்கு இணைப்புக்கு ஒரு பொது இணைப்பு மொழி இருந்தா என்ன? இணைப்பு மொழி என்று ஒன்றை உருவாக்கினால் அதுதான் மற்ற மொழியை அழிக்கும். இணைப்பு மொழி கூடாது. மக்களாக விரும்பி எதையதான் ஏத்துக்கிட்டோம். ஒருத்தர் கலந்து பழக வேண்டாமா? அப்ப சொன்னார் அவரு, நீங்க திட்டுறதுன்னா கணவான்களே ஜென்மன் அப்படிம்பாரு. கணவான்களே, நீங்க தான் புதுசா போய் இணைக்க போறீங்களாங்க. 2000 வருஷமா அவன் இணைஞ்சுட்டு தான் இருக்கான். வியாபாரத்துக்கு போறான், வேலை செய்ய போறான், ஒரு இனத்து நாட்டுல அடுத்த இனம் போய் குடியிருக்கிறான், போய்கிட்டு தான் இருக்கான். தேவையான மொழியை கத்துக்கிறான். அதை படிக்கும் போதுதான் எனக்கு மார்வாடி இங்க என்ன தமிழை கத்துக்கிட்டா வந்தான். நம்ம மட்டும் இந்திய கத்துக்கிட்டு போகணும் என்ன இருக்கு? அதை விட பம்பாயில இருக்காங்க நம்ம ஆளுவ, லட்சக்கணக்கில் இருக்கான். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க மராத்தி கத்துக்கிட்டு போனான்னா, இந்திய கத்துட்டு போனான்னா, நேச்சுரலா உள்ளபடி இல்லைன்னு சொல்றாரு. அவன் கத்துக்குவாப்பா, அவன் பழகிக்குவான். நீ ஏன் அதை கவலைப்படுற? ஒரு மொழிக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது. இது ஏன் கொடுத்தார்கள் இந்தியாவில் ஹிந்திக்கு? காங்கிரஸ் காலத்திலிருந்து கருவின் குற்றம் அது. இந்திய விடுதலைக்கான காங்கிரஸ் என்பது ஆரிய பிராமண ஆரிய வைசியர்களுடைய தலைமையை கொண்டிருந்தது, இந்திக்காரனுடைய தலைமையை கொண்டிருந்தது. இன்னைக்கு இந்திய அரசு என்றால் ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய அரசு. ஒவ்வொரு ஏஐசிசி மாநாட்டில் தீர்மானம் போடுவாங்க, இந்தியை பிரிட்டிஷ் ஆட்சி அலுவல் மொழி ஆக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்தி பள்ளிக்கூடம் திறக்கணும், போட்டுட்டே இருப்பான். அவன் திறக்கலன்னாக்க காங்கிரஸ்காரர்களே திறப்பாங்க. இந்தி பிரச்சார சபை நீங்க சொல்லுவாங்கல்ல, ஈரோட்ல பெரியார் இந்தி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாரு, அந்த காங்கிரஸ் முடிவுதான். 1919ஆம் ஆண்டு சென்னையில் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபையை திறந்து வைத்தவர் காந்தியடிகள். அது காங்கிரஸ் கொள்கை. காங்கிரஸ் தலைமை என்பதுதான். காந்திக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே தீர்மானமாக கொண்டு போனவங்க பிராமணர்களும் டாடா பிர்லா போன்ற வைசியர்களும். டாடா ஆரியர் இல்ல, பார்சி. ஆனா இன்னைக்கு அதானி அம்பானி எல்லாம் யாரு? ஆரிய வைசியா. அகர்வால் யாரு? ஆரிய வைசியா. அவன் குஜராத்தியா இருக்கலாம், அவங்க ஒன்னா இருவாங்க. குஜராத்தி, வங்காளி, மராட்டி எல்லாம் சான்ஸ்கிரிட் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி, சமஸ்கிருத மொழி குடும்பம். அவர்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று புரியும். அவர்கள் பங்காளி உறவோடு இருப்பார்கள். எனவே காங்கிரஸ் தான் இந்த இந்தி திணிப்பை, காங்கிரஸ் தலைமை அப்படிப்பட்டது, அந்த இந்தி திணிப்பை கொண்டு வந்தது. மற்ற மாநிலங்களை 37ல முதல்ல தேர்தலில் நின்று காங்கிரஸ் வெற்றி பெற்றது. சென்னை மாகாணத்துல அமைச்சர் ராஜாஜி முதலமைச்சர் 110 பள்ளிக்கூடங்களில் இந்தி மொழி பாடத்தை கட்டாயமாக்கிறார். ஏன்? காங்கிரஸ் என்னுடைய கரு என்பது ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்தி இன ஏகாதிபத்தியவாதம் எல்லாம் அவங்க மயமாக்கிறது. அதனாலதான் செஞ்சாங்க. இந்திய அவங்க அந்த காலத்துல கொண்டு வந்தாங்க, கான்ஸ்டிடியூஷன்லயே அதை சேர்த்தாங்க. இன்னைக்கு வரையிலும் அதை ஒண்ணும் பண்ண முடியல. நான் கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணு, இந்தியா கூட்டணி வச்சிருக்கீங்க, மும்மொழி திட்டத்தை நீ ஏத்துக்கிட்டா தான் இந்த பணம் தருவாங்களாம். 2152 கோடி. அது என்னது? சமக்ரா சிக்ஷா அபியான். என்ன பொருள்னு தெரியாது. ஸ்டாலின் சொல்லும் பொழுது அது அப்படியேதான் எழுதுறாரு, தமிழ் அர்த்தத்தை சொல்றதில்லை. இளவரசர் உதயநிதியை சொல்லும் பொழுது அது அப்படியேதான் சொல்றாரு.
அந்த கல்வி அமைச்சர் இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அப்படியேதான் சொல்றாரு. ஏப்பா அது என்ன தமிழ் அர்த்தம்? தமிழ்ல நீ மொழி மாற்றம் பண்ணி எழுதினால் மானியம் கிடையாது. டெல்லி ஏகாதிபத்திய விதிமுறை உருவாக்கி இருக்கு. ஒரு 15 ஆண்டு 15 ஆண்டு முன்னாடி கொண்டு வந்தாங்க அனைவருக்கும் கல்வி, சர்வ சிக்ஷா அபியான். அது அனைவருக்கும் கல்வின்னு நம்ம ஆழ்வு எழுதிக்கூடாது தமிழ்ல அரசாங்கம். நீ வேணா SS ஸ்கீம்னு எழுதிக்க, சர்வ சிக்ஷா அபியான் SSAன்னு எழுதிக்க. தமிழ்ல மொழிபெயர்த்தீங்கன்னா மானியம் கிடையாதுட்டாங்க. எனவேதான் இப்ப நம்ம அன்பில் திருமலிங்கம் பேர பொய்யாமொழி திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு? சமக்ரா சிக்ஷா அபியான். அப்புறம் இன்னொன்னு என்ன? PM ஸ்ரீ. பிஎம்ங்கிறது பிரைம் மினிஸ்டர், ஸ்ரீங்கிறது இங்கிலீஷ் தான் இருக்கு. ஸ்கூல் ரைசிங் ஏதோ இந்தியாவே ஏதோ பேரு இருக்கு. பேரு ஏன் வைக்கிறா? சில பயண நேரடி இந்திய எதிர்ப்பான்க இங்கிலீஷை வச்சு இந்தி பாணியை திணிச்சிடுறது. PM ஸ்ரீனா அது இங்கிலீஷ் சொல்லிட்டு போறான். ஸ்ரீங்கிறது என்ன? சான்ஸ்கிரிட் வரட்டும்ங்கிறான். இங்கிலீஷ் சுருக்கம் தான் அது, சான்ஸ்கிரிட் வரட்டும். நம்முடைய வழக்கறிஞர் பாப்பா மோகனுக்கு தெரியும். IPC இப்ப சொல்ல முடியாது கோர்ட்ல. பாரதிய நியாய சங்கீதா எப்படி? இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சி சட்டம், இதெல்லாம் ஆங்கிலத்துல எவிடன்ஸ் ஆக்ட். CRPC சொல்லக்கூடாது. போட்டா புதுசா இந்திய திணிக்கிறான் நம்ம மொழிய. இங்க நீதிமன்றம் இருக்கா இல்லையா? இங்க பவானிங்களா குமாரபாளைய நீதிமன்றம் இதுதான் போய் சொல்லணும். பாரதிய நியாய சங்கத்தை என்னமோ இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம் என்பது ஹிந்தியில தான் வச்சிருக்காங்க. என்ன ஏத்து மாத்திட்டாங்க இங்க? என்ன தர்மேந்திர பிரதான் புதுசா சொல்லிட்டாரு, ஏத்துக்கணும் இல்ல. இந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கு தினமணியில எல்லா பதிலும் வந்திருக்கு. ஸ்டாலின் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. மத்திய அரசு சொல்றாங்க, தேன்கூட்டில் கல் எறியாதீர்கள், தமிழர்களின் தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கும் வரை, திமுக இருக்கும் வரை நிச்சயம் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. யாரு? ஸ்டாலின் எழுத்து. இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்க? சர்வ சிக்ஷா அபியான் எப்படி வந்துச்சு? சமக்ரா சிக்ஷா எப்படி வந்திருக்கு? இப்ப நம்ம ஊர் கோர்ட்ல இந்த மாதிரி சொல்லிட்டானே, அதை என்ன பண்ணிருக்கீங்க? அதுக்கு என்ன எதிர்த்து பண்ணிருக்கீங்க? இப்ப இதுக்கு என்ன மாற்று கொள்கை? இந்த தீவினை முதல்ல எங்கிருந்து வருகிறது? காங்கிரஸில் இருந்து வருகிறது. சர்வாதிகாரியாக இந்திரா காந்தி மாறி போய் 1975 அவசர நிலையை பிரகடனம் செய்தார். அவசர நிலைய கல்வி என்பது மாநில அதிகார பட்டியலில் இருந்தது. வெள்ளக்கார ஆட்சியிலேயும் மாநில அதிகார பட்டியல். 50ஆம் ஆண்டு செயலுக்கு வந்த இந்திய அரசியல் சட்டத்திலேயும் மாநில அதிகார பட்டியல், அதுதான் கல்வி இருந்தது. அதை ஒரு மாறுவேட பட்டியலுக்கு மாற்றிய நபர் இந்திரா காந்தி. கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்குங்க, எந்த கூட்டாட்சியிலும் கிடையாது. பொதுப்பட்டியல் இந்திய அரசு பட்டியலுக்கு மறுபேர். அது குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாம அதுல மாநில அரசு எதுவும் சட்டம் இயற்ற முடியாது. ஆனால் மாநில அரசு மசோதா நிறைவேற்றி ரவி போன்ற RSS காரர்கள் ஆளுநராக இருந்து அனுப்ப மறுத்தா இங்கே கிடக்கும். அனுப்புனா குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் போய் கிடக்கும். நீட் அப்படித்தானே கிடக்குது. உண்டுன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. குடியரசுத் தலைவர் நீட்டு வேண்டான்னு தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க திமுக ஆட்சியில. RSS ரவி தமிழ்நாட்டு ஆளுநர் அனுப்ப மறுத்து இருந்தார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஏண்டா தாரி வேலையை அனுப்ப விடலன்னு கேட்டாங்க. அனுப்புனாங்க. அங்க போட்டு சேர்ந்தம்மா. அந்த அம்மா பாவம் என்ன பண்ண? மோடி அரசு, திரௌபதி முர்மு என்ன பண்ண? அந்த அம்மாக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி கல்வியை அங்க அவங்க முடிச்சுல கொண்டு போய் வச்சது யார்? இந்திரா காந்தி. எமர்ஜென்சியை எதிர்த்து வெற்றி பெற்று பிரதமரான மொராஜி
இந்திரா காந்தி கொண்டு வந்த பல சர்வாதிகார திருத்தங்களை மாற்றினார். இது போன்ற விஷயங்களை மாற்றவே இல்லை. நான் கேட்கிறேன், இந்தியா கூட்டணி வைத்திருக்கிறேன், ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கையெழுத்து போட்டு கல்வியை மாநில அதிகார பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வா என்று ஒரு கோரிக்கையை வைத்தார் என்ன? இல்ல, உங்க தனித்தனி அறிக்கையாவது ஸ்டாலின் அறிக்கையிலையோ பொய்யாமொழி அறிக்கையிலையோ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வா, இந்திய அரசு பட்டியல்ல ஆதிக்கம் உள்ள பொது பட்டியல்ல இருக்கக்கூடாது என்று ஏன் ஒரு கோரிக்கை சொல்லவில்லை? என்னவென்றால் ரசிகர்களை உருவாக்க வேண்டுமே தவிர கொள்கைவாதிகளாக அவர்கள் மாறுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. கார்பரேட் அரசியல் இருந்தாங்க, கொள்கைவாதிகளா மாறக்கூடாது. ரசிகர்கள் இதை படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அடிச்சு விளாசிட்டாருவா தளபதி, இது பொருளா, இது பட்டாசு, இது சிறு குழந்தைகளுடைய கேப்பு துப்பாக்கி, கேப்பு வெடிக்கிற துப்பாக்கி. இது ஸ்டாலினா உதயநிதி வச்சிருக்கிறது கேப்பு வெடிக்கிற துப்பாக்கி. மீண்டும் வெள்ளக்காரங்காலத்தில் இருந்து 50ஆம் ஆண்டு அம்பேத்கர் டிராப்டிங் கமிட்டி சேர்மனா இருந்து கொண்டு வந்த சட்டத்திலிருந்து கல்வி மாநில பட்டியல் இருந்தது. ஏன் அதை அங்கே கொண்டு போனாய்? தொலைஞ்சிட்டு போட்டோம், இப்ப மாநில பட்டியலை கொண்டு வா என்று கேட்டால் என்ன? தமிழ் தேசிய பேரியக்கம் கேட்கிறது, மாநில பட்டியலை கொண்டு வா. 343 ஆர்டிகிள் 343 இந்தி தேவநாகரி லிபி ஷல் பி தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் என்று இருக்கின்ற அந்த தீய எழுத்துக்களை ரத்து பண்ணும். 343 அதனுடைய பங்காளி உறுப்புகள் இருக்குல்ல, அதையெல்லாம் ரத்து பண்ணும். கேட்கக்கூடாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பெரும் கொள்கையில் ஒன்று இந்தியை என்றும் எதிர்ப்போம். ஏன் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா எந்த கோரிக்கையை வைக்கல? சரி, அவன் டெல்லிக்காரன் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட நம்ம பிள்ளைகளுக்கு விவரத்தை சொல்லலாம்ல, இளம் தலைமுறைக்கு. இதான் ஆபத்து. இதை நீக்கினாலும் இந்தியா இருக்க முடியும், இந்தியா ஒரு கூட்டாட்சியா இருக்க முடியும். இது வச்சுதான் இந்தியா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த கூட்டாட்சி நாட்டிலே அந்த மொழியை திணிக்கிறது இல்லை. கன்னடா இருக்கு, 2 மொழி ஆட்சி மொழி. அவ அங்கே வெவ்வேறு வச்சிருக்கான். இது ஆமா, கனடாவில் இவன் கியூபெக்ல பிரெஞ்சுக்காரன், ஈக்குவல் ரைட்ஸ், சிறுபான்மை பிரெஞ்சுக்காரன், கடைசியில இங்கிலீஷ்காரன் தான் பெரும்பான்மை. எங்க போனாலும் ஆங்கிலம் பிரெஞ்சு 2க்கும் சமத்துவம். சுவிஸ் சொன்ன எடுத்துக்காட்டா லெனின், 4 மொழி ஆட்சி மொழி இன்னைக்கும். இப்படி பல இடங்களில் ஆட்சி மொழி வச்சிருக்கான். சோவியத் யூனியன் அப்படி இருந்தது. அவங்க 15 மொழி ஆட்சி மொழி தான். சிறந்த எடுத்துக்காட்டாக லெனின் அதை வாதிட்டார். ஏன் இந்தியாவில் அது மாதிரி வரணும்னு கேட்க கூடாது? நீங்க தான் மாநில சுயாட்சி வீரராச்சே. இதில் எல்லாம் வேடிக்கை காட்டி விட்டு கீழ்ப்பிடித்து போவது என்பதுதான் அந்த அரசியல்வாதிகளுடைய பழக்கம், வாடிக்கை. எனவே நீங்க வெறும் திராவிடத்தினால் மட்டும் விழுந்தது என்பதல்ல, நபர்கள் யார், அவர்களுக்கு என்ன லட்சியம் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, அதை பார்க்கக்கூடிய விழிப்புணர்ச்சியோடு நாம் இருக்கிறோமா? ஒரு லட்சியம் கட்சிக்கு இல்லை என்றால் சமூகத்துக்கு இல்லை என்று பொருள். இன்றைக்கு எந்த கட்சிக்கா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு பெரிய லட்சியம் இருக்குன்னா, சுருக்கம் சொல்லிடுறேன், 47 வரைக்கும் இந்திய விடுதலை என்பது லட்சியமா இருந்தது. காங்கிரஸ் கூட குறைச்சா இருக்கலாம், அது லட்சியம், ஒரு உயர்ந்த லட்சியம் தான். விடுதலை அடைந்த பிறகு உடனடியா முன்னேற்றி காட்டணும், நம்ம கேட்டோம் சாதிச்சு காட்டணும் என்று 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு வகையான லட்சியம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு, திராவிட நாட்டு கோரிக்கை ஒரு லட்சியமாக திராவிட திமுகவுக்கு இருந்தது. பல கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி கூட இந்த ஊருக்கான ஒரு புரட்சி இருக்க வேண்டும் லட்சியம் இருக்கு. இப்ப என்ன லட்சியம் இருக்கு? காங்கிரஸுக்கு ஒண்ணு லட்சியம் இல்லை, கார்பரேட் கம்பெனி லட்சியம்னா அம்பானி அதானியை வாழ வைக்கிறதா, ரிலையன்ஸ் முதலாளிய அந்த
அவங்க அம்பானிய வாழ வச்சு டாடா பிர்லாவுக்கு போட்டியா அம்பானியை எழுப்பி விட்டது இந்திரா காந்தி. அம்பானி அவனுக்கு போட்டியா இன்னொரு ஆள் அங்கிருந்து எழுப்பி விட்டாரு அதானிய மோடி. அவங்க காலத்துல தான் இந்த மாதிரி வந்தாங்க. எக்கச்சக்கமா இருக்கு. என்ன லட்சியம் இருக்கு? ஒரு லட்சியம் வைக்கப்படாத சமூகம் எப்படி ஒழுங்கா இருக்கும்? அரசியலில் ஒழுக்கம் இருந்தால்தான் மக்களிடம் சமூகத்தில் ஒழுக்கம் இருக்கும், சமூகத்தில் அமைதி இருக்கும், பண்பு இருக்கும். அரசியல் சீர்கெட்டு போனால் மக்களுடைய பண்பாடும் சீர்கெட்டு போகும். பாருங்க ஐயா, நம்முடைய வழக்கறிஞர் சொன்னார்ல சிவகங்கையில 21ஆம் நூற்றாண்டிலும் கடுமையான ஜாதி பிரச்சனை இருக்கிறது. என்ன சமூக நீதி வெற்றி பெற்றிருக்கிறது? இங்கே பைக்கிலே வேகமாக ஏறி கொண்டு போனார்கள் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தவிர அந்த சிவகங்கை பகுதியில் என்ன குற்றம்? நான் வரும்போது திருச்செங்கோடு வழியாக வந்தேன். ஒரு பட்டியல் வகுப்பு பையனை பொறியியல் படிச்சவனை பிற்படுத்தப்பட்ட ஜாதி கொண்டு காவல் கொண்டுச்சு, அவனை கொண்டாங்க. அந்த மலைதான் அங்க உட்கார்ந்து உல்லாசமா பேசிட்டு இருந்திருக்காங்க. காதல் பண்ற பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுறது இயற்கை தானே, பொது இடங்கள்ல. அது என்ன பெரிய குற்றம்? அது ஜாதி அடிப்படையில் கொலை. அது எப்போ நடந்தது இல்ல, இப்போ நடந்துட்டு இருக்கேன். ஒரு மாதத்துக்குள்ளதான் இருக்கும் சிவகங்கை பல ஊர்ல. அது போல ஜாதி தீவிரமாகிவிட்டது. தேர்தல் இந்த ஜாதி இவ்வளவு, அது ஜாதி இருந்தது காங்கிரஸ் ஆட்சியில், இப்படி எல்லாம் கிடையாது. எப்பொழுது 80களில் இருந்து தீவிரமடைந்தது. 75 80களில் இருந்து ரொம்ப தீவிரம். வேட்பாளரை எப்படி நிறுத்துவார்கள்? கேட்புமனு, முதல்ல வேட்புமனுக்கு முன்னாடி கேட்புமனு கட்சியில கேட்பாங்க, நீ என்ன ஜாதி, உன் ஜாதி எவ்வளவு % இருக்கும், அதுல உன் செல்வாக்கு என்ன? முதல் கேள்வி. 2வது கேள்வி, சமூக நீதி கட்சிகள் கேட்டீங்க. 2வது கேள்வி, நீ சொந்தமா எவ்வளவு செலவு பண்ணுவ, தலைமைக்கு எவ்வளவு பணம் தருவ? ஜாதியும் பணமும் இருந்தால்தான் ஒருவன் வேட்பாளராக முடியும். இன்றைக்கு தகுதி அடிப்படையில கட்சிக்கு உழைச்சு மக்களுக்கு உழைச்சு ஆனதெல்லாம் இருக்கு. 67 எல்லாம் அப்படி திமுக ஆகியிருக்காங்க சாதாரண ஆட்கள்லாம். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை, திமுக சின்ன பிள்ளைன்னா திமுக தான் இருந்தோம் 69 70 வரைக்கும். அப்போ ஜாதி இருந்தது. இந்த கொடூரம் இல்லை. இப்பொழுது வெளியே இப்ப செருப்பு போட்டு போக முடியாம இருந்தது பட்டியல் மக்கள், அதெல்லாம் மாறி இருக்கு. போராட்டம் தான் மாறி இருக்கு. ஆனால் கிராமங்களிலே போய் பாருங்கள், ஒன்றொன்றும் தனித்தனி முகாமாக இருக்கிறது. நல்லுறவு இல்லை, ஜாதி முகாம்களாக இருக்கின்றன. தீண்டாமை கொடுமைகள் தீவிரமடைந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஜாதி சங்கங்கள் பெருத்து விட்டன. இன்றைக்கு இருக்கிற ஜாதி கட்சிகள் போல 60களில் உண்டா? நினைச்சு பாருங்க, எத்தனை ஜாதி கட்சி இருக்கு. 1960களில் 50களில் இருந்து ஒரே ஒரு கட்சி தாங்க ஜாதி கட்சியா இருந்தது, எம்எல்ஏ ஜெயிச்சவங்க, வன்னியர் கட்சி. அதுக்கு பேர் உழைப்பாளர் கட்சின்னு ஒரு பிரிவு, அதுலேயே 2. இன்னொன்று மாணிக்கவேல் நாயக்கர் தலைமையில இருந்த காமன்வெல்த் பார்ட்டி 50களிலேயே. மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் அரசியல் கட்சியே இல்லை. இன்னைக்கு எத்தனை கட்சிகள் ஜாதி கட்சிகள் உருவாகி தேர்ந்து போயிடுச்சு, இன்னும் இருக்கிறது. இது என்ன சமூக நீதி வளர்ச்சி? இது என்ன கிராமங்கள் அமைதியாவே இல்லையே. நமக்குள்ளேயே, நம்ம தமிழர்களுக்குள்ளேயே ஒருவன் பகைவன் போலவும் வெறுப்போடும் என்ன நினைக்கிறானோடா என்று உரிமை கொண்டு இருந்தால் என்னங்க அர்த்தம்? ஜாதி தகராறு எவ்வளவு நடக்குது. அது போல பெண் உரிமை என்ன, பெண்கள் சாதாரண பெண்களை கொலை பண்றது சர்வ சாதாரண நடக்கும். என்ன பெண் உரிமை இருக்கு? பாலியல் பலாத்காரம், பொம்பளை பிள்ளைகளை கொடுமையா இருக்கு படிக்கிறது. ஏன் அப்படி இருக்கு? ஏன் லட்சியம் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத தலைமைகளை, கட்சிகளை கொண்டிருக்கக்கூடிய சமூகம் சீரழிப்போம். அதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னா, மன்னர் எவ்வழி குடிகள் அவ்வழி. மன்னரை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு இல்ல, அரசன் யோக்கியனா இருந்தால்தான் குடிமக்கள் யோக்கியமா இருப்பார்கள். யோக்கியமான அரசன் யார்? கட்சிகள் தான், அரசியல் கட்சிகள் தான், அரசியல் கட்சிகள் தான்.
அதனால அரசியல் கட்சிகள் சீரழிஞ்சு போனதால அவ்வளவு பெண்கள் தொல்லை என்பது அனுபவிக்கிற தொல்லை. ஒரு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் சின்ன பிள்ளைகளை கற்பழிக்கிறான், கூட்டு பலாத்காரம் செய்யறான் பள்ளிக்கூடத்துல. ஏன்? மனசை ஒழுங்குபடுத்துவதற்கான சமூக ஏற்பாடு இல்லை. சரி, அங்க போய் ஆன்மீகத்துல போனா ஜக்கி வாசுதேவன்கிட்ட போனா என்ன ஆகும்? அது அங்க ஆட்டம் பாட்டம், ஒழுக்கம் இல்லாத பகுதிகளாக ஆன்மீகத்திலையும் ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு. அரசியல்ல ஒழுக்கம் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குடும்பங்கள் வழக்கறிஞருக்கு தெரியும் எத்தனை மனமுறிவு வழக்குகள் தேங்கி கிடக்குது. ஒரு கோர்ட்ல காதல் பண்ணி பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிக்குது, 1 வருஷம் 2 வருஷம் டைவர்ஸ் வருது. என்ன குடும்ப வாழ்க்கை இருக்கு? என்ன நிம்மதி இருக்கு? என்ன அமைதி இருக்கு? எல்லாம் அரசியல் ஒழுக்கம் இல்லை என்றால் சமூக ஒழுக்கம் இருக்காது. நாம் இதையெல்லாம் திட்டிட்டு ரசிச்சுட்டு போறதில்ல, இதை மாற்றுவதற்கு என்ன செய்யறது? லட்சியம் இல்லாத சமூகம் கிரிமினல்கள் தான் உற்பத்தி செய்யும். போறதுக்கு ஒரு இடம், இந்த இடத்துதான் போகணும். இப்ப நாங்க நம்ம எல்லாம் கூட்டத்துல இங்க இருக்கிறோம். இந்த கூட்டத்தை முடிச்ச பிறகு நாம எங்க போனோம்னா அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, வீடு இருக்கு, ஊர் இருக்கு, எங்கேயோ ஒரு வேலை இருக்கு, அங்க போவோம். அது எதுவும் இல்லப்பா, எங்க வேணாலும் போலான்னா கடத்தல சுத்தி தெரிய வேண்டியதுதான், அப்புறம் ஏதாச்சும் களவாட வேண்டியதுதான். ஒரு அடைவதற்கான சமூக லட்சியம் மக்கள் முன் வைக்கப்படவில்லை என்றால் அந்த சமூகம் சீரழிந்து சின்னாபின்னமாகிவிடும். அந்த சீரழிந்த சின்னாபின்னத்தை எப்படி அறுவடை செய்வது? பிரசாந்த் கிஷோர் போன்ற நிபுணர்களை வைத்து எப்படி அந்த சீரழிந்த சமூகத்தின் வாக்குகளை வேட்டையாடுவது என்பதுதான் கட்சி தலைவர்களுக்கு லட்சியமாக இருக்கும். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.